அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன், எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர். அதாவது இளம் வழக்கறிஞர்களும் சமூக ஆர்வலர்களும் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்துவது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பகுதி 2 இந்த பகுதியில் அதை தொடர்ந்து சொல்ல போகிறோம். என்னன்றத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அவுட்லைன்ஸ் அப்படின்ட்டு. நண்பர்களே, நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதுபோல் நிறைய சட்ட விஷயங்களையும் சமுதாய விஷயங்களை பற்றி நம்மளுடைய யூடியூப்பில் நம்ம பதிவிட்டு இருக்கிறோம். அதை டைம் கிடைக்கும் போது அதெல்லாம் போய் பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் பதிவுகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், அதாவது அவுட்லைன். எப்படி தாக்கல் செய்யணும்னு நான் சொல்லலை, எப்படி வாதிட வேண்டிய விஷயம் இருக்கிறது தாக்கல் செய்துன்றதை பற்றி தான் நான் அவுட்லைன் சொல்ல போகிறேன். நான் போன பதிப்பிலே நான் சொன்னேன் ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல வழக்கை பற்றி முழு விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் அந்த வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய சமூக ஆர்வலர்கள் என்னிடத்தில் வந்து சொல்லும் பொழுது, நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சோம், ஜட்ஜி அதை சரியாக விசாரிக்கவில்லை, அதே மாதிரி வழக்கறிஞர் சரியாக அதை விசாரிக்கவில்லை, ஒழுங்காக வாதாடவில்லை அப்படின்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுவார்கள். அப்போது நிறைய நண்பர்கள் சொல்லுகின்ற இந்த குற்றச்சாட்டுன்னே சொல்லலாம், அதுதான் முக்கியம். சரியாக நடத்தலை, இன்னும் ஒரு படி மேலே சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் சொல்ல வேண்டும். வழக்கறிஞர்கள் எதிர்த்தரப்பு கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சுட்டாங்க, நீதிபதி பணம் வாங்கிக்கிட்டு ஆப்போசிட்டாக செஞ்சுட்டாங்க அப்படின்ற விஷயங்களை இப்போ 10 பேர் வழக்கில் தோத்தவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு 8 பேர் இந்த மாதிரி பதில்களைத்தான் சொல்லுவார்கள், நான் கேட்டிருக்கேன். அப்போ நான் கேட்குற கேள்வி ஒன்று தான், சரி சார் நீங்கள் சொல்கிறீங்க, அதற்கான ஆதாரம் உங்களிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி சொன்னவர்கள் ஒரு ஆதாரத்தையும் என்னிடத்தில் தந்ததில்லை. அவர்களுக்கு ஆதங்கத்தின் விளைவு அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள் அப்படின்னு தான் நான் எடுத்துப்பேன். முதல்ல சமூக ஆர்வலர்களாக ஆகட்டும் அல்லது இளம் வழக்கறிஞர்களாகட்டும், வழக்கை நடத்துவது என்பது ஒரு கலை, அதுதான் விஷயமே, புரிஞ்சுக்கணும். நீதிபதி ஆனவர் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சட்டத்தை மீறி அவர் ஒரு தீர்ப்பை தர முடியாது. என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எல்லாமே நீதிபதிகள் தானே, உச்ச நீதிமன்ற நீதிபதி வரைக்கும் நீதிபதிகள் தானே, அவர்கள் நினைத்தால் எப்படி வேணாலும் தீர்ப்பு தரலாமே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். உண்மையில் நம்ம நாடு நான் பலமுறை சொல்லிட்டேன், ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி நடக்கின்ற நாடு. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே சட்டத்திற்கு உட்பட்டவர் தான். சட்டத்தை மீறி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அவரால் தர முடியுமா என்றால் தர முடியாது, அதுதான் சட்டம். அப்படி தந்தார் என்றால் அது சட்டத்திற்கு முரணானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் அவரும் சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நடக்க வேண்டும். சட்டத்தின் ஆட்சி என்பதுதான் இந்திய நாடு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதில் நிறைய நண்பர்கள் வழக்கை போய் தாக்கல் செய்யும் போது நம்ம வழக்கு உண்மையில் நீதிப்படி நியாயம் கிடைக்கக்கூடிய வழக்கா என்பதை புரிந்து கொள்வது இல்லை. நிறைய பேர் அதுதான் அவங்களுடைய வழக்கு தோற்று போடுவதற்கான முதற்படி. நம்ம இளம் வழக்கறிஞர்கள் கூட கேஸ் எடுக்கும்போது ஏதோ ஒரு வகையில் அந்த கேஸை ஃபைல் பண்ணிடணும், ஏதோ ஒரு ஆர்டர் வாங்கிடணும் நீங்கள் நினைக்கக்கூடாது. முதல்ல அந்த வழக்கு சட்டப்படியான நீதியை பெறக்கூடிய வழக்காக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். நான் எப்பயுமே செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, வழக்கை வரும்போதுவே நல்லா ஒரு கிளான்ஸ் பார்த்துடுவேன். பார்த்துட்டு முடியும்னா வழக்கு தாக்கல் செய்வேன், இல்லைன்னா நான் சொல்லிவிடுவேன். அதாவது 3 வகையான வழக்குகள் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஒன்று, எளிதாக வெற்றி பெறுவது. இன்னொன்று, நாம் போராடணும், வெற்றி கிடைக்கலாம், தோல்வி கிடைக்கலாம்.
மூணாவது வகை வந்து எடுத்தாலும் தோற்றுருவோன்ற வழக்கு. நான் இந்த மூணாவது டைப் ஆஃப் வழக்கை எடுக்கிறதே கிடையாது. ஏன் எடுக்கிறது கிடையாதுன்னா, சட்டப்படி அது வந்து தாக்கல் செய்வதற்கே அருகதை இல்லாத விஷயமா இருக்கும். அதை போய் நம்ம வந்து ஒரு ஃபீஸை வாங்கிட்டு அந்த கிளைண்ட்டை கஷ்டப்படுத்திக்கிட்டு கேஸை நடத்தி அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் ஆச்சுன்றது வந்து நமக்கும் கெட்ட பேர், அவரும் வந்து பொருளாதார இழப்புன்ற மாதிரி பல இழப்புகளை சந்திப்பார் கிளைண்ட்டு. அதனால் அந்த மூணாவது வகையை நான் தொடுவதே இல்லை. சொல்லி அனுப்பிச்சிடுவேன், அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். அந்த மாதிரி வழக்குகள் நிறைய அட்வைஸ் பண்ணுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிழைக்க தெரியாத வக்கீலுன்னுவாங்க. கொடுக்குறாங்க ஃபீஸ் வாங்கின்னு, அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம ஒரு வழக்கறிஞராக ஒரு தொழிலை நடத்த வந்திருக்கிறோம். அதில் வந்து சட்டப்படி நடக்க வேண்டும் என்பது நமக்கான விதிகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம வேலை செய்யும் பொழுது தான் வெற்றி என்பதும் பெரிய அளவில் கிடைக்கும். அதே போல் நிம்மதி என்பதும் இருக்கும்னு நான் நம்புறேன், கண்டிப்பாக நம்புறேன். அப்போது அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் வந்து சட்டப்படி வெற்றி பெறக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நாம் வந்து வழக்கு தாக்கல் செய்வதோ இல்லை வழக்கை எடுத்து நடத்துவதோ என்கின்ற விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் முதல் விஷயம். அதே போல் நம்ம வழக்காடிகள் இருக்கிறார்கள், அவர்கள்ட்டெலாம் வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வழக்கறிஞர் பணம் வாங்கிப்பாங்க, ஜட்ஜி பணம் வாங்கிப்பாங்க, இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவர்களை அவங்களுக்கு சொல்லணும். ஏங்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்க வழக்கு சட்டப்படி வெற்றி பெறக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் சட்டப்படியான நிவாரணங்களை நீங்கள் பெற முடியும்னு அவங்கள புரிய வைக்கணும். அதான் முதல் விஷயம். நீங்கள் கேஸ் எடுக்கும் போதுமே சொல்லிடணும், இது இந்த மாதிரி இருக்குது, இதை நான் முயற்சி செய்கிறேன், இல்லை இதை போட்டால் இது வாய்ப்பு இருக்கிறது, அப்படின்ற வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்றதை சொல்லிடணும். சொன்னீங்கன்னா அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க முதல்லையே. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் சொல்ல தான் செய்வாங்க. ஒன்று. ரெண்டாவது, நிறைய நண்பர்கள் நான் பார்த்துருக்கேன், அதாவது இளம் வழக்கறிஞர்கள், சில சீனியர்ஸ் கூட அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, ஜட்ஜை என்னவோ ஒரு பெரிய விரோதி போலவே பார்க்கின்ற மனோபாவம் இருப்பவர்களாக இருக்கு. அது வந்து தவறு. அது முதல்ல வந்து ஜட்ஜி யாரு? சட்டப்படி நீங்கள் வழக்கு தாக்கல் செய்கிறீங்க, அது சட்டப்படி இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்து ரெண்டு பக்கமும் கேட்டுட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவர், அவ்வளோதான். அவர் வந்து ஒரு நடுநிலையாக இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை தீர்வு செய்கிறார், அவ்வளோதான். அவர் செய்கின்ற தீர்வு கரெக்டாக 100% இருக்கும் அப்படின்னா அப்பீலுன்ற ஒரு வார்த்தையே நம்மளுடைய சட்டங்களில் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அப்பீல் இருக்குது, அதாவது அப்பீலில் ஃபஸ்ட் அப்பீல் இருக்குது, செகண்ட் அப்பீல் இருக்குது, ரிவிஷன் இருக்குது, எஸ்எல்பி இருக்குது, நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ஏன் அதை சொல்லுகிறார்கள் என்றால், ஜட்ஜஸ் வந்து மனிதர்கள், அவர்கள் வந்து சட்டங்களை எல்லாம் படித்ததாக நாம் நம்புகிறோம், அது பிரகாரம் தீர்ப்பு கொடுக்கிறார்கள் என்று நம்புகிறோம். ஆனால் அதில் தவறுகள் வந்தால் நிச்சயமாக அப்பீல் செய்யலாம், மேல்முறையீடு செய்யலாம்ன்ற ஒரு வழிவகைகளை ஏன் வைத்தார்கள் என்றால், தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது, அதை தவறுகள் தான், நல்லா புரிஞ்சுக்கணும், வேணும்னு எழுதுறதில்ல, தவறுகள், அதை வந்து அப்பீலில் ரெமடியை வந்து நம்ம வந்து கேட்டுக்கலான்றதுக்காகத்தான் பண்ணுறது. ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க கொடுத்தா அதை வந்து உடனடியாக ஆர்டர் போடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். ஒரு வழக்கறிஞர், இளம் வழக்கறிஞராக இருப்பவர்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த கோர்ட்டு, அதாவது எந்த கோர்ட்டில் நீங்கள் வாதாடுகிறீர்களோ அந்த கோர்ட்டுக்கான மதிப்பை நீங்கள் தர வேண்டும், ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வாதாடும் பொழுது டென்ஷன் ஆகாமல் அந்த ஜட்ஜுக்கிட்ட உங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்க வேண்டும். எடுத்து வைக்க வேண்டும் வாதங்களைன்னா அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும், ஒன்று. ரெண்டாவது, ஜட்ஜஸ் கிட்ட சொல்லும் பொழுது நீங்கள் நினைக்கும் போது இப்படி நினைக்கணும், அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? பொய் சொல்ல மாட்டீங்க, உண்மையாக விளக்கி சொல்லுவீங்க. அந்த மாதிரி விளக்கி சொல்ல வேண்டும். எதிரில் உட்காந்துருக்கவர் ஒரு ஜட்ஜ், நீதிபதின்றவர் வந்து நமக்கு
எந்த வகையில் நியாயம் இருக்கிறது என்பதை பார்த்து நமக்கு தீர்ப்பு தரக்கூடியவர். அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டோம். அப்போ அவரிடத்தில் இருக்கின்ற பிரச்சனையை தெளிவாக எடுத்துரைப்பதற்கான முயற்சி எடுக்கணும். டென்ஷன் ஆகக்கூடாது. நிறைய பேர் என்னன்னா ரொம்ப சவுண்டா வாதாட்ட ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாக வாதாட்ட ஆர்டர் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நினைப்போடு வாதாடுவது உண்டு. அதே மாதிரி சில பேர் இருக்காங்க, குரூப்ஸில் கூட நான் பார்க்கறது உண்டு. ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைல் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காரணத்திற்காக ரிட்டர்ன் போடுறாங்கன்னா உடனே ஜட்ஜி மேலே கம்ப்ளைண்ட் எழுதுது. சமீபத்தில் கூட அந்த மாதிரி ஒரு நண்பர் செய்த வினையால் என்ன ஆச்சுன்னா அவர் பேரில் எஃப்ஐஆரே போட்டாங்க. அது நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல இங்கே சொல்லக்கூடிய விஷயம், இளம் வழக்கறிஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு கோர்ட்டில் ஒரு நண்பரிடத்தில் பேசுகின்ற அல்லது உங்களுக்கு ஒரு டீச்சர், ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட நீங்கள் பேசும்போது எவ்வளோ மரியாதையாக பேசுவீங்க? உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ப்ரொஃபஸர்கிட்ட எப்படி கேட்பீங்க? உங்களுடைய விளக்கங்களை ப்ரொஃபஸர்கிட்ட எப்படி சொல்லுவீங்க? சட்ட ப்ரொஃபஸர்கிட்ட. அந்த மாதிரி நீதிபதி இடத்தில் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, உங்களுடைய பிரச்சனையை அழகாக சொல்லணும், எடுத்துரைக்கணும். அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கையில் வச்சுருந்தா அதோட சேர்த்து வாதிடணும். ஏன்னா சில பேர் டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, சட்ட புத்தகம் கிடையாது, நேராக போய் வாதாடுவாங்க. அதெல்லாம் கையில் வச்சுக்கணும். ஜட்ஜுக்கு வந்து சட்டம் தெரியும், அதுதான் வந்து நம்மளுடைய ப்ரிசம்ப்ஷன். ஆனால் சட்டத்தில் நாம் என்ன நுணுக்கத்தை சொல்லுகிறோமோ அதை சட்ட புத்தகத்தை வச்சுன்னு காமிக்கணும். இதை படிக்கணும், இதை பாருங்கள், இதை படித்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி சட்டத்தில் இருக்குன்னு சொல்லணும். அப்போது அதற்கான தயார்படுத்துதல் நாம் ஏற்படுத்தணும். அதாவது நீங்கள் வாதிடும் போது கூட உங்களுடைய முக பாவனைகள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வாதிடக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் இருக்கணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கோபமாக வாதாடுறதில்லை. ஒரு விஷயம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையாக இருந்தால், இப்படியெல்லாம் கஷ்டப்படுறோங்க நாங்கள், இந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்படின்றத எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கணும். கோபமாகவோ, அதே மாதிரி இப்போ ஒரு பெயில் பெட்டிஷன் போடுறீங்க, பெயில் பெட்டிஷனில் ஒரு டேட்டு கொடுத்துட்டாங்கன்னா சில பேர் நான் பார்த்துருக்கேன், கோபமாக போவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ நிறைய நண்பர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் இல்லை உச்சநீதிமன்றத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 கேஸ் ஒரு வழக்கறிஞர்கள் இருக்குன்னா, ஒரு வழக்கு நடக்கும்பொழுது பயங்கர ஸ்பீடாக காரசாரமான வாதங்கள்லாம் கூட இருக்கும். காரசாரம்னா இது இல்லை, அதாவது அந்த சட்டத்தின் நுணுக்கத்திற்கு காரசாரமாக இருக்கும். அப்போ ஜட்ஜஸ் நிறைய கேள்வியெல்லாம் கூட கேட்பாங்க, யார் அந்த அட்வொகேட்டுக்கிட்ட. அடுத்த வழக்கு இருக்கும்போது அவ்வளோதான், நார்மல் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த வழக்குக்கான விஷயத்தை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அது பேசும்போது நுணுக்கங்கள் பேசுவோம், நிறைய டிஸ்கஷன் வரும், அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவோம், நம்மளுடைய சப்மிஷனை சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் டெப்த்தாக போகக்கூடிய போது ஒரு சுவாரஸ்யமாகவும் அது என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்பீடப்பாகவும் இருக்கும். ஆனால் அடுத்த வழக்கு வரும்போது நார்மல் ஆகிடும். இதை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லா வழக்குலையுமே வந்து வாதிடும் பொழுது நீதிபதியிடத்தில் வந்து ஒரு மதிப்பு கொடுப்பது மட்டுமல்ல, நம்ம சொல்கிற வாதங்களை அவர் ஆழ்ந்து கேட்கக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய பேச்சு திறன் பொறுமையாக இருக்க வேண்டும். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல, கடன்னு பேசுறேன்னா என்ன புரியும்? புரியாது. பொறுமையாக சொல்லக்கூடிய விஷயத்த தெளிவாக சொல்லும் பொழுது தான் அவர்கள் எதிரில் இருக்கக்கூடிய, ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தான், நீதிபதியாக இருந்தாலும் மனிதர்கள் தான், சொல்லி அதை சொல்லணும். அவங்க ஏதாவது விஷயங்களை நுணுக்கங்களை கேட்டாலும் அதையும் நான் விளக்கம் சொல்லணும். டவுட்டே உங்களுக்கு இருக்குதுங்க, ஒரு ஜட்ஜி கேட்குற ஒரு டேட் கொடுங்க, நான் ரெஃபர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், இல்லை ஜட்ஜ்மெண்ட் எடுத்து வந்து தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதங்களாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு கோர்ட்டில் நடந்து கொள்கின்ற முறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது மிகப்பெரிய அளவு இருக்கும். ஏன்னா நல்ல வழக்காக இருக்கும், நம்ம வாதாடக்கூடிய சூழ்நிலை சரியில்லாமல் இருந்தால் தோற்றுருவோம். அதே மாதிரி நல்ல வழக்காக இருக்கும், நாம் ஜட்ஜுக்கிட்ட நடந்திருக்க முறை, அந்த சூழ்நிலைகள் நம்ம கரெக்டாக எடுத்து வைக்காத பாயிண்ட்ஸு, அதனால் ஏற்படுகின்ற விஷயங்கள்லாம் டிஸ்மிஸ் ஆகிடும். அங்கே கிடைக்க வேண்டிய நீதி தேவையில்லாமல் நீங்கள் அப்பீலில் போய் நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால் எப்பயுமே குற்றச்சாட்டு என்பது கண்ணை மூடிட்டு யார் மேலேயும் சொல்லக்கூடாது. அதே போல் நீதிமன்றத்திற்கு முன் அது பார்ட்டி இன்பர்சனாக இருக்கட்டும் அல்லது வழக்கறிஞராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீதிமன்றங்கள் உங்களை, அதாவது நான் இப்படி சொல்லுவேன்,
நீங்க நீதிமன்றத்துல மதிங்க, நீதிமன்றத்தை மதிச்சு நடக்கணுன்றத காட்டிலும், நீதிமன்றங்கள் உங்களை பார்க்கும்பொழுது, நீங்க அந்த வழக்கு வந்து வாதிடும்போது, உங்களை பார்க்கும்பொழுது, நீதிமன்றம் உங்களை மதிக்கக்கூடிய செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதான் முக்கியம். அத நெறைய பேரு வந்து இந்த சமூக ஆர்வலர்ன்ற பெயர்ல வந்து சரியா செய்யறதில்ல. ஏன்னா, அவங்களுக்கு சட்டங்கள் சரியாக தெரியாததுனால, அதாவது தெரிஞ்சுக்குங்கன்னு தான் சொல்றேன். நான் குற்றச்சாட்டு சொல்றேன்னு நெனைக்காதீங்க. தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் விஷயம். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்ற மாரி நீங்க பொறுமையா பேச ஆரம்பிப்பீங்க. பொறுமையா கரெக்ட்டா வாதாட ஆரம்பிப்பீங்க. நெறைய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். அவ்வளோதான். பாசிட்டிவாவே பேசுவோம். நண்பர்களே, இது பாகம் 2. இதுபோல அப்பப்போ பாகங்களை போடுகிறேன். இளம் வழக்கறிஞர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்றுதான் அந்த பதிப்புகள். நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுபோல சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். என்னுடைய நம்பர் 9841786197. இந்த மாதிரி ஆடியோக்கள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் செய்யுங்க. அவங்களுடைய குரூப்லேயும் என்னுடைய நம்பரை போட சொல்லுங்க. நீதிமன்றத்தில் வழக்காடுவது என்பது ஒரு கலை. அந்த கலையை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்றேன். அவ்வளவுதான். நன்றி நண்பர்களே. மீண்டும் சட்டம் என சொல்லுகிறன்ற பதிப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.